கொசுகடி கர்மம் கர்மம். மார்கழி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்கு எனக்கு எதையெல்லாம் ஆசிட்ட ஊத்தி அடிச்சாதான் போகுது. ஆனா ஒரு மாசத்துக்கு புண்ணும் சிறங்குமா இருக்கு. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சுன்னா இது ஆகாத. 11 மணி வரைக்கும் வாய பேனு வச்சு தூங்குறத பாரு. தூங்கும் போதே வாய் அப்படியா இருக்கு? நீ எப்ப வெள்ளனே எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறியா அன்னைக்கு தான் நீ உருப்படுவ. இங்க பாரு, தங்கச்சின்னு பாக்குறீங்களா, கோமட்ல ஊத்தி விடுவேன். தமிழ் கொஞ்ச நாள் குவைத்து போறான். அவன் போன ஒரு வாரத்துல நானும் பின்னாலே போறேன். ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க அங்க இருந்து 1 லிட்டர் மண்ணெண்ண கூட வேண்டாம். சோம்பேறி இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருட்டா மாதிரிதான். 4 வீட்டு வாடகை வரதுனால கஞ்சி குடிக்கிறோம். இல்லனா குடும்பத்தோட முச்சந்தில பிச்சை தான் எடுக்கணும். பிச்சையா? இதுவரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறானையா? ஐயா 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 கொஞ்சம் பிச்சை போடுங்க. ஐயா பிச்சை போடுங்க. பிச்சை காக்கிறா மூதேவி. பிச்சை போடா. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற? திரும்ப வரும்போது நின்னு குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகளும் இவ்வளவு கன்றாவியா இருக்கியே? இப்ப தெரிஞ்சுதான் ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பையன். மத்தியான சோத்துக்கு மூஞ்ச பாரு. ஏமா காலையிலேயே நம்ம வீட்டுக்கு புதுசா குடுத்தன வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாத்தா, அப்பா பொண்ணு 2 பேர் தான். பாக்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி இருக்கட்டுமேனு விட்டுருக்கேன். ஹலோ, யாரு? மூர்த்தி பேசுறேன்பா. சொல்லு மாமா. டீ கடைக்கு போவோமா? டேய், டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்ல இருந்து போனா போன சொம்ப. என்னடா அது, எவனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. அண்ணி, அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? என்னப்பா அங்க இது வர காதல. அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? நம்ம வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? அவங்களுக்கு சத்தத்தை குறைக்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களே. சரி நானே போய் சொல்றேன். மண்டை வெடிக்குது. வீட்ல யாருங்க? வெளியில யாருங்க? தமிழ், இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இதுல எந்த தமிழ்? இந்த வீட்டு சொந்த தமிழ். அகநானூறு, புறநானூறு, எட்டு தொகை, குறுந்தொகை, நலவெண்பா, நாட்டியப்பா. இதுல நீ யாருப்பா? உங்க அப்பா. வெளியாமா அவ்வியார் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா வீட்டுக்குள்ள இருக்காரு. சொல்லுப்பா. சொல்றேன். ஏமா குடுத்துட்டு வந்து அன்னைக்கு இப்படி சவுண்ட போட்டு டார்ச்சர் பண்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன கேட்டுட்டு இருக்கல, காது கேட்காதா? என்ன பாட்டி எந்த அளவுக்கு விடுது? நம்மள பாக்குதா இல்லாட்டி வேற ஏதாவது பாக்குதா? ஹலோ, என்ன 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 சொன்னீங்க? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். நான் வேணா போட்டுடுறேன். கிழிஞ்சது போ. நான் வேணா தச்சிடுறேன். ஏய், சவுண்ட குறையமா சொல்றேன். பார்க்க அழகாதான் இருக்கா, பாவம் கொஞ்சம் லூசுன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட சொல்லிட்டு முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லணும். மீனாட்சி. என்னப்பா? யாருமா? வீட்டுக்காரருப்பா. வீட்டுக்காரரா? அப்பா வீட்டு ஓனர்ப்பா. ஓஹோ. மாமு, ஒரு சூப்பர் கரண்ட் பார்த்தேன்டா. கரண்டா? ஓ வீட்லயா? அங்க ஒரு கிளை பல்ப தானே பார்த்தேன். நீ பார்த்தது கிளை பல்பு, நான் பார்த்தது கரண்ட். செம்ம அழகு. காலையில ஷாக் அடிச்சிச்சா. ஏண்டா இப்படி பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா குவைத் எப்ப போறது? ஐயா சட்டு புட்டுன்னு என்ன குவைத்து கூட்டி போடா, இல்லன்னா எங்க ஆத்தால என் தங்கச்சியும் சேர்ந்து சோத்துல விஷத்தை போட்டு கொண்டு விடுவாங்கப்பா. அண்ணா வந்தது போயிடலாம் மாமு. கூல் டவுன். குவைத்துங்கிறது எங்க பாருக்கு? அது குவைத்துல தான்டா இருக்கு என் வெண்ண. ஆடா தமிழ் இருக்கும்போது கவலை இல்ல. ஆறுமுகம், உனக்கு தெரியுமா? அண்ணா 5 டீ போடு. டேய் 3 பேருக்கு இதுக்கு 5 டீ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்ன தமிழ் எப்படி இருக்க? டீ சாப்பிடுறியா? சொல்லியாச்சு. வடை போண்டா எடுத்துக்கோ. தம்மு வாங்கிக்கோ. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ்மா. மனசு போல வாங்கி கொடுக்கறாப்ல. ஏண்டா டேய், ஓசில ஒண்ணுக்கா இருந்தாலும் விட மாட்டீங்களா? குடிச்சு தீத்துறது. யார பார்த்து உன் வாயில என்னடா வருது? குடிமாமு. ஏய் யாச்ச வச்சிட்ட நீ? என்னடா அடுத்து தூக்கிடுவானே. ஆமா. என்னடா பாருங்க. டேய் பாத்து என்ன கேக்குறீங்க? மூர்த்தி. ஆமா சார். பூச்சி உட்காரு. டேய் நீ சொல்றதுக்காக விடுறேன்ப்பா. அத உட்கார்ந்தாங்க. மோகர கட்டி வா அப்படி.
எதுக்கு வீணா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எதுக்குடா தேவையில்லாம அவங்களை கூப்பிட்டு வாங்கிடுறா? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நமக்கு ஏதாவது பிரச்சனை தான்டா வருவாங்க. யாரு இந்த ஆமையை வவாலுமா? ஏன்டாடா ஏன்டா என்ன ஏன்டா போண்டான்னு போட்டானே? டேய் பிரச்சனை நான் நீ கூப்பிட்டா உதவிக்கு எவனும் வரமாட்டான். ஆனா அந்த ஆமை ஒவ்வால விசில் அடிச்சு கூப்பிட்டா குப்பத்துல இருந்து 100 குயில் வரும் தெரியுமா? குயில் வருதோ இல்லையோ இப்ப குருவி வந்திருக்கு. என்னடா சொல்ற? உன்னை விரட்டி லவ் பண்றானே அந்த பக்கி பத்மா வந்திருக்கு. தமிழ் என்ன? நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதோ அந்த செவத்து ஓரமா போய் பேசு. இல்ல உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பண்ண சொல்ற? போய் பேசி தள்ளி விடு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். இதே ஏரியால தானே இருக்கும், பாத்திருப்பீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு நான் என்னங்க பண்றது? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா எந்த அர்த்தத்துல? நான் உங்களை லவ் பண்றேன். அடடா லவ் கிவ்லாம் தப்புங்க. சீரியஸா லவ் பண்றேன். எது சீரியஸா லவ் பண்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நியாயமான விஷயம் தான். கொஞ்சம் அப்படி வரீங்களா? சாமி ஒரு தாலியை கொண்டாங்க. எதுக்குங்க தாலி? நீங்க லவ் பண்றது கல்யாணம் பண்றதுக்காக சொன்னீங்கல்ல, ரொம்ப டச் பண்ணிட்டீங்க என் ஹார்ட்ட. அதான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னா வீட்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்க வேணாமா? லவ் பண்றதுக்கு மட்டும் அப்பா அம்மா கிட்ட கேட்டா பண்ணீங்க. குட் பாயிண்ட். கல்யாணம் பண்ணா தாலி எல்லாம் வெளியில தெரியும். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்க எதுக்கு தாலி எல்லாம் வெளியில காட்டுறீங்க? சின்ன தம்பி படத்துல வந்து குஷ்பு மாதிரி தாலியை மறைச்சு வச்சுக்கோங்க, இல்ல மடிச்சு ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏய் சும்மா டீ கடையில தம் அடிச்சிட்டு இருந்தா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இவ தாலியை பார்த்துன்னு வேர்க்குதோ? எனக்கு இது முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. முட்டாள் கட்டால் என்ன பொண்ணு கூட பார்க்காம முகரை பேத்துறேன். உன்னை லவ் பண்ணதுக்கு அந்த பூசாரியா லவ் பண்ணிக்கலாம். ஆளு பாரு. பண்ண வேண்டியதானே? ஜோடி மூத்த ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மணிய தெரியும் எங்களுக்கு. என்ன லுக் விடுற? ஹோட்டலுக்கு சினிமாவும் பைக்ல பேஸ் போட்டு சுத்துவீங்க, தேவையில்ல கைட்டு விட்டுடுவீங்க. இதுக்கு பேர் லவ் இல்லடி, ஜவ்வு. தமிழ் சூப்பர். மீனாட்சி என்னத்தா சதுர அடிக்கிட்டு இருக்க? அது ரொம்ப வழுக்குதா, அதான் சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்பவும் போவனாங்குது. ஆமா என்ன இன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? என் மருமக என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டா. நானா இழுத்து போட்டு செஞ்சாதான் உண்டு. என் 2வது மருமகளை இவ்வளவு மாதிரி அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளே கிடைப்பா. ராசா மாதிரி புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு ஏன் ஆத்தா புலம்புற? மீனாட்சி இதையும் தோச்சிருந்தா வாங்க ஐயா. குடுத்துல வந்த அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. என்னமா பண்றது? மதுரையில் 2 நாள் வேலை பார்த்தேன்னா வெளியூர்ல 10 நாள் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் போயிடுறேன். வேலை அப்படி. முன்னெல்லாம் டூர் போகும்போது மீனாட்சியை தனியா விட்டுட்டு போறோமோன்னு கவலையா இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலை கிடையாது. மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? ஆமா ஆமா அந்த தைரியத்துல இருக்கேம்மா. அந்த தைரியம் தான். ஐயா வேண்டாம் அவருப்பா பிள்ளை இப்ப காண்டாம இருக்கணும் பேர் வச்சாலாம். பிள்ளைங்கள அதுங்க குட்டி பிசாசுங்க. ஞாயிற்றுக்கிழமை குளிக்க மாட்டேன் அடம் பிடிக்குதுங்களே. மீனாட்சி குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். ஓ அண்ணி you can talk in English, yeah? Very good. Now one was I'll only talk to you in English. அதேதான். Excellent. Marvelous. மாவெல்லாம் அப்பதான் அரைச்சு வச்சிட்டேன். சும்மா இருக்குதுங்களா அதுங்க? அண்ணி actually you're from Madurai or somewhere else? My name is கம்பம் கலைச்செல்வி. குட் மார்னிங். அம்பிட்டுதான் இங்கிலீஷ் தெரியும், ரொம்ப பேசாத. ஓகே ஓகே. ஏனே எல்லாரும் துணிக்கு சோப் போடுவாங்க, அங்க உன கனடா கேட்டு வச்சுட்டு கல்லுக்கு சோப் போடுது. எனக்கு எப்போ எதுக்கு எப்படி சோப் போடணும்னு தெரியும். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஆத்தா உஷார். ஏண்ணி உங்க கொழுந்தனார் வேலைக்கெல்லாம் போக மாட்டாரா? அது சரி, சிலைய திருடவனுக்கு பூசாரி வேலையும் வாட்ச திருடவனுக்கு வாட்ச்மேன் வேலையும் கிடைக்கிற இந்த காலத்துல எங்க தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்ன? இங்க கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறத விட அங்க வெளிநாட்டிலேயே ஏன் குவைத்திலேயே ஒரு 50,000 60,000க்கு பெரிய வேலையா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிதான் எங்க வீட்டுக்காரு போயிருக்கிறாரு. பாத்தியா? அப்ப ராமர் கோட்டை தாண்டாத லக்ஷ்மணன் இல்ல? ஆமாத்தா, அவன் குழந்தை மாதிரி எங்க சுத்தினாலும் என் கையால தான் சாப்பிடுவான். வெளிநாடு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோமோ. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ்ல வந்திருந்தாங்க, கழுத்து போட்டேன். யாரு அண்ணன் போனா? அண்ணே அண்ணே நான் எழுதி விட்டு தம்பி பேசுறேன். ஏ வேலை விட்டு என்னாச்சு? ஒண்ணே நம்ம சும்மா இருக்கேன். ஊர்ல ஒரு வரைக்க மாட்டேங்கடா என்ன? அன்னைக்கு
சொல்றதே கேட்க மாட்டேங்குது. ஆமையா, நாங்க எல்லாரும் பழனிக்கு போறதா இருக்கோம். தம்பி இங்கதான் இருக்க போறான், நாங்க தான் போறோம். ஆமா, ஒரு வேண்டுதல். என் ரெண்டாவது மருமகளும் இவ்வளவு மாதிரியே அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். லைன்ல வாடா. அம்மா டேய், கால் எங்கடா வருது? வெட்டி பிடி ரெண்டு காலையும். நீ தள்ளி நில்லியா? திரும்ப. ஏ மாமு, வேர்வேல உடம்பு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? மைக் டைசன் மாதிரி இருக்குமே. தார் ரோட்ல தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. ஏய் திரும்படா. வேலையே செய்யல, இதுல வேற வேற. என்னடா? டேய் டேய் டேய், வரச்சில நிக்கிற கண்ணு தெரியலையா? என்னடா குறுக்க வந்து படுக்குற? ஏய் என்னடா? டேய் உனக்கு என்னடா? நீங்க பண்ணு. ஏய் அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், அவனை சொல்லி விடா. இங்க பாரு, வேறல நின்னா காடிச்சு தின்னு போறியா? ஏன்டா இப்படி ஆவுன்னா சண்டை போட்டுட்டு இருக்க? நானா சண்டை போடுறேன்? அவன் தான் தேவையில்லாம குறுக்க பூந்து வம்புலுக்குறான். நீ அவனுக்கு பயந்துட்டு என்ன தள்ளிட்டு வர்ற? டைப்லடா. நம்ம அவன் மேல கை வச்சோன்னா 50 பேர் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பான். முடியுமா? நம்மளால முடியுமா? நாம 1 மணி நேரம் லேட்டா போனாலே நம்ம வீட்டுல அம்மா தேடுவாங்க. அவன் 10 நாள் காணாம போனா கூட யாரும் அவனை தேட மாட்டாங்க. தெரியுமா உனக்கு? ராஜீவ் காந்தி செத்தப்போ நீயும் நான் என்னடா பண்ணோம்? யாருக்கு தெரியும்? இன்னமா நான் இருக்கு. நம்ம 2 பேரும் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? பஸ் மேல கல்லு தூக்கி எறிஞ்சிருப்பான், தீ வச்சிருப்பான், போறவர்களை சீண்டிருப்பான். அவனும் நம்மள ஒன்னாடா? அப்ப அடிச்சா அடிய வாங்கிட்டு பேசாம வர சொல்ற? துஷ்டனை கண்டா தூர விலகும் சொல்றடா. தூரமாவா? அதுக்கு பேசாம ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட வேண்டியதானே. எதுக்கு ஜிம்முக்கு வரணும்? ஆமா, ஜிம்முக்கு வருது சண்டை போடுறதுக்கு இல்ல, லைஃப்ல அவங்க உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கதான். புரியுதா? அப்ப லைஃப் லாங்க அடி வாங்கிட்டு உடம்ப கண்ணாடிலே பாத்துக்கிறதுக்கு சொல்ற? லூசு கிறுக்குன்னு அதானே பார்த்தேன். பேச்சுடா பேச்சு. கடிச்சுக்கலாம் கடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம். வந்துட்டான் பண்ணி குட்டிக்கு பாவாடை கட்ட மாதிரி. ஏல மூர்த்தி, அம்மா அது என்னடா கழுத்துல பிளாஸ்க்? அதுல என்ன இருக்கு? டீமா? டீ யாருக்கு? இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும். டயர்ட் ஆகிறப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறதுக்காக. அது சரி. படுத்துக்கிட்டு தூங்குமா நாயி, நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். காரியம் இல்லாம கடத்தருக்கு போய் டீ வாங்கிட்டு வருவான் அந்த கருவாப்பைய. செல்வி, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. பேர சொல்லி கூப்பிடுறியா? யாரா பெரியவங்க? ஒரு நாள் உனக்கு முன்னால பேசுற பேசு. என்னடா சண்டை? பாருங்கம்மா எப்ப பார்த்தாலும். சரி விடு, டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ, இதானே போட தெரியும்? பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க. அதென்ன டீ? அதாம்மா அதான். கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவருக்க இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. டேய், இந்த குவைத்தெல்லாம் போறத விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ணு. வீட்டுக்கு ஒரு வருமானமாச்சும் வரும். சரி, இதுல கொஞ்சம் ஊத்த, நான் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது, இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா குடுற கொஞ்சம். செல்வி, வில்லங்கமான விஷயத்துல தலையிடுற, மரியாதையா ரவைய போட. பிள்ளையாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிட்டு பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும். புல்லட்டு. டேய், இந்த கம்பம் கலைச்செல்வி நினைச்சா எந்த மாதிரி டீயும் போட வேண்டாம். ஆமா, பெரிய சூளமங்கல ராஜலட்சுமி நல்ல பாட்டு கச்சேரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. டேய் போட. கம்பம், குமுளி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது. போ. கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்பா. எவன் சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்டா மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சரிட்டா. என்னத்த மாமு, ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான், இன்னைக்கு ஒரு நாளை கண்டுக்கிறாரா? ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும், ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நெஞ்சில மிச்ச மாதிரி இருக்கும். நெஞ்சிலியா? என்னடா அங்க சத்தம்? டேய் பசங்க எல்லாம் மேல எங்கடா வந்தீங்க? நாங்க ஒண்ணு இங்க யாருக்கும் டியூஷன் நடத்தலடா. பசங்களா, வெட்டி பையகிட்ட என்ன பேச்சு? போய் உட்காருங்க. வெட்டி பள்ளிகளா? உன் மனதுல என்ன பெரிய டீச்சர் நினைப்பா? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உன்ன மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. எது ஓசில ஓபி அடிக்கிறனா? யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரிக்கூற பரம்பரை. மழை பெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓ2 2, ஈ2 8, மூவி2 36 வாய்ப்பாடு நடத்துறதுக்கு ஒண்ணு நாங்க வாடகை. நான் ஒண்ணும் தப்பா சொல்லடா, இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நான் சொல்றது? இல்ல இல்லையா? 1000 ரூபாய் கூட பெறாது நம்ம வீட்டுக்கு. இவங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்களே, டியூஷன் தானே எடுத்துட்டு போட்டோம். டேய், நீ எப்படா அப்படி மாறுன? இப்பதான். இப்பதானா? சும்மாரா சொம்ப. சொம்பையா? டேய், என்னடா நடக்குது இந்த வீட்ல?
பீர் சாப்பிடறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிகர பார்த்தவன பிச்சுக்கிட்டு போயிருச்சு. சரி என்ன கைய ஏன் சட்டிலே கைய வச்சிட்டியா நீ? இந்த பார், இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே. ரைட்டா. மானங்கட்ட மூர்த்தி. ஓகே. ஆஹா, செட்டு செத்துட்டா ஐயப்பா. இத புடுங்க முடியுமாடா? இல்லைங்க, அவங்க 2 நாளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து நம்மள யாரும் அசைக்க கூட முடியாது. பழனி பஞ்சாமத்தை தகராறுல கடைக்காரன விரட்டி வெட்டணும்ல. நம்மள பக்கத்துக்கிட்டு ஒருத்தன் பாக்க முடியுமாடா? வெட்டு ஒண்ணு நம்ம அழகர் கோயில் வஜ்ரவேல் ஆளுங்க தான். அவங்கள நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாரு. வாங்க பெரியவர். வணக்கம்யா. மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு கவர்னர் வர்றாரு. சிட்டில உள்ள ரவுடிஸ் எல்லாம் பிடிச்சி உள்ள போட சொல்லிருக்காங்க. நம்ம ஆட்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில வராம பாத்துக்கிட்டீங்கன்னா. தங்கம் புரிஞ்சுதுங்க. நான் பாத்துக்கிறேன். ஆரப்பாளையத்துல இருந்து கண்ணா, நீயும் நானுமா கண்ணா. அசிங்கப்படுத்தாதடா, இறங்குடா கீழே. அடச்சி, ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ குடுக்கற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி, இவன் பாசத்தில் நெஞ்சு நக்கறான். இவனுக்கு கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய், ஷட்டப்டா. ஏய், அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதை கீழ இறங்க வந்துரு. ஏய் செல்வி, இது 2 நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல பலதரம் சொல்லிட்டேன். என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அடிபட்டு சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கும். அவனை விடுங்க. விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறதுனாலதான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலையும் ஓவரா பேச்சுக்கு இருந்த பாட்டில் எடுத்து மண்டியா. இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த ஏ அன்பு தங்கச்சி. அண்ணி, குறி தவறாம. சபாஷ், கை கொடுங்க. நல்ல ஏம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏ கண்மணி. கருவாயா, நிறுத்துறா. பார்த்து சரியா எழுதுடா. அக்கா வாடி, எழுதுடா. அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கேண்டி இந்த அடி அடிக்கிற? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 6-7 வருஷம் இருக்கும். உங்க வீட்டுக்காரர் எப்படி? ஐயோ, என் புருஷனை பத்தி கேட்டுட்டு இப்படி நிலையாடி. சரி, உங்க கொழுந்தனார் எப்படி? ஐயோ, எதுக்குடி? என்னமோ 50 ரூபாய் கடன் கேட்ட மாதிரி அழுத்துக்கிறீங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். நான் வரேன்க்கா. வரேன்க்கா. வரேன். இந்த சிலிப்பு சிலிப்புறாளே. அம்மா, எப்பவும் அந்த அக்கா உன்னை அண்ணின்னு தானே சொல்லும், இப்ப மட்டும் ஏன் அக்கான்னு சொல்லுது? அம்மனம்மா ஓடிச்சா எலி, அண்டர்வேர் குடுத்துச்சான் புலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியும்? ஏதோ தோராயமா அடிச்சு விட்டுறேன், அதையும் கெடுத்துரு. படுறா படுறா படுறா. என்ன கேட்டாவ? என்ன மேடம், சைஸ் கரெக்டா இருக்கா? ஓய், எதுக்கு என் ஷர்ட் போட்டிருக்க? உன் ஷர்ட்டா? இது எங்க அப்பா ஷர்ட். 55 வயசுல 4 பாக்கெட் வச்சு கலகல ஷர்ட் உங்க அப்பா போடுவாரா? கேட்டு கேட்டு கேட்லன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். முத்தம் குடுப்பியா? எங்க? லிப்லயா, ஹிப்லயா, கண்ணுலயா, கண்ணத்துலயா, சீக்குலயா, சின்னலையா? ரொம்ப அலையாத, கொடுக்கும்போது தெரிஞ்சுப்ப. ஏன் மச்சான், அந்த பக்கத்து வீட்டு கரண்ட் ஒண்ணு ஓவரா சுட்டு விடுது, எப்படி அது? ஆமா மாமு,
கரண்ட்டுக்கு பயங்கர ஜுரம். ஜுரமா? ஜுரம்னா ஜின்னு வாங்கி கொடுப்பா. டேய் மூதேவி ஜின்னு வாங்கி குடிச்சா ஜுரம் போயிருமா? நோவால்ஜின், அனாசின், மெட்டாசின் சொன்னப்பா. பெரிய மேதாவி மாதிரி பேசுற நினைப்பு. மூடுறா. அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான். இது லவ் ஜுரம். ஏன்டா மச்சான் அந்த பொண்ணு ஒன்ன ஜூட்டு வரத நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? ஏய் மாமு, தூரத்துல இருந்து பாக்கும்போதே கால் பின்னுது, கை உதறுது, கண்ணு உருளுது. அட கிட்ட போனா அனல் அள்ளுதுல. ஹை வோல்டேஜா? அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. பிஞ்சிடு. போச்சுக்கறாரா? நான் என்ன சொல்றேன்னா இமிடியேட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே? டேய், மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக வச்சு கடிச்சதானே கவுக்கணும். இங்க பாருடா, பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊத்தி சூட்டை தணிச்சிடணும். இல்லைன்னா சைடுல டாக்டர் எவனாச்சும் உள்ள வந்து ஊசியை போட்டு போயிருவாங்க. ஆஹா மாமா வாடா. டேய் மேட்டர் அப்படியே திருப்பி விடுற பத்தியா? ஏய் அசத்திட்டு வந்துரு. நாடு உருப்படுண்டா. வாங்கடா ரெட்டப்பறவைகளா. நாம 4 பேர் வர்றோம், நம்ம பார்த்து 2 பேர்னு சொல்றோம். அதை கணக்குல வீக்கு மச்சான். இந்த லட்சணத்துல குவைத்துக்கு போய் என்னடா செய்ய போறோம்? ஒட்டகத்துக்கு குண்டிகள் வச்சா. ஒட்டகத்துக்கு மட்டும் இல்ல மாப்பிள்ளை. அடிங்க நீ அவனடி, அவன் ஒன்னு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்காரன் அடிப்போம். இந்த கடையில் உள்ள பாட்டிலுக்கு சப்புன்னு வரைக்கும் தான். இந்த கலர் பாட்டில் எடு, பாட்டில உடைச்சு கையை கீறு. டேய் ரத்தம் வரும்டா, அப்படியே ரத்தத்தை குடிங்க. டேய் அமெரிக்காவுல பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா, ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ராக்கெட் அடிக்கிறான்டா. உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறான்டா. நீ மட்டும் ஏன்டா சும்மா இருக்கீங்க? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே நான் என்ன சொல்றேன்? அவனடி, அவன் ஒன்னு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா ஏன் இப்படி கேட்ச திருப்பி போடுற? யாரா நீ? என் பேரு ஏழுமலை, எங்க அப்பா பேரு அண்ணாமலை, எங்க அம்மா பேரு உண்ணாமலை, என் ஊர் ஊட்டுமலை, நான் இருக்கிறது முதுமலை, நான் குடிச்சது கொல்லிமலை, காய்ச்சினது விராலிமலை, இப்ப நான் போக போறது மருதமலைடா. மலை 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 மலை. அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுத்துறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே சொல்றது செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடிநீர் தாருங்கள். யோ காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமில்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய் தந்தை என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோகிராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பீ சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில இருந்து பெருசு அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிங்களா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா முடியா. வெங்காயம் தம்பி ஒரு சிகரெட் கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சிகரெட் கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையில சுருட்டு வந்து தாருங்கள். கோல்ப்ளா கிங்கன் கேலியா. ஏண்டா எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா டீ சிகரெட். இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அம்மா அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? பக்கி என்ன சோம்பேறி? எத்தனை நாளைக்கு இப்படியே மாவு முடிஞ்சுக்கிட்டு இருப்ப? நீ போற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் தான் அரிசி சூடு போட்டு. டேய் கருப்பு, அதிரசத்துக்கு மாவு பேசுறதுல நம்ம ஜெயந்தி அடிக்க வேற ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாமா, கொட்டை எழுத்துல வெளியில போர்டு போட்டிருக்கே. என் நண்டு இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ, இல்லன்னா புருஷன் தூக்கி போட்டு மதிக்க போறான். எல்லாம் கத்துக்குவா. அடுத்து நம்ம தெருவுல யாரு கல்யாணம்? ஏன் நம்ம தமிழுக்கே செஞ்சுட்டா போகுது. நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பாத்துட்டா போச்சு. பாக்கத்தான் வேணும். சும்மா ஒண்ணும் இல்ல, 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு அம்பாசடர் காரு. அம்பாசடர் அதத்தேன் சொன்னேன்.
இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் அங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ளை வெள்ளக்காரியத்தையும் கட்டி வைப்போம். இங்க லோக்கல்ல இருக்கிற நொள்ளக்காரி கொள்ளக்காரி எல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட தான் குவைத்துல இருக்காரு. அவர் சுமாரான ஒரு கம்பம் கிளைச்சில கட்டிக்கல. அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில ஒரு மீனாட்சி கிடைக்காமையா போயிரும். டேய் கருப்பு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படை பக்கம் வருவ, உன் வாயில கொல்லிக்கட்டைய வச்சு இழுக்கல, என் பேர் கம்பம் கலைச்செல்வி இல்ல. இந்திய நாடு என் வீடு. மேலை நாட்டில் கீழ்த்தரமாக பணிபுரிய காத்திருக்கும் நண்பரே வணக்கம். தங்களின் நண்பர் தமிழவர்கள் தற்போது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல பேர்களை வெட்டி சாய்கிறாரமே. ஆயுதம் எடுத்தவர்க்கு ஆயுதத்தில் தான் அழிவு என்பதை அவர் அறியார் போலும். தாயே, தந்தையே, நிறுத்துடா. ஏன் எங்கால அடிக்கிற? ஏன்டா எங்கால அடிக்கிற? அப்ப நான் மட்டும் உங்க இல்லையாடா? எங்காலதான் ஃப்ரெண்டு. நீ எங்க ஃப்ரெண்டு தான். என்ன பண்ணா இவன்? மூர்த்தி, என்ன பண்ண அந்த பண்ணி? நம்ம தமிழை பத்தி ரொம்ப தப்பா பேசுறான்டா. நம்ம தமிழையா? ஜெய், எங்க தமிழையாடா நீ? எங்க ஃப்ரெண்டு, அவனை பத்தி நீ தப்பாவாடா பேசியிருக்க? அடரா, நம்ம ஃப்ரெண்ட பத்தி பேசியிருக்க.